திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகலல் தொழுதழுவேன் கடந்த நிலமுதோடு கலந்த நஞ்சை மிடறு நிலடக்கிய வேணியனே இதுவோ எம்மையாளு மாறு ஈவதொன்றமகில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவாடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு புராணம், அதாவது என்னன்னா சிவபெருமானின் தோற்ற புராணம் பற்றி படிக்க போறோம். அவற்ற தோற்ற புராணங்கள் நிறைய, அது பற்றி படிக்க போறோம். ஓடிட்டாரு. சரி, நான் செய்ய மறைஞ்சிட்டேன். அவரும் தோற்ற புராணம் வந்தோட கொஞ்சம் மறைஞ்சு பாக்குறேன். சேருமானின் தோற்ற புராணம். சேருமான் தாழ்ந்த நீண்ட சடையுடையவன், மேகந்தவளும் முடிமேல் சந்திரனை அணிந்து கங்கியை தாங்கியவன், 3 கண்களை உடையவன், கழுத்தில் கரையுடையவன், ஒரு கையில் மழுப்படையும் மற்றொரு கையில் கபாலமும் ஏந்தியவன், புலித்தோல் அணிந்தவன், யானை தோலை போர்த்திருப்பவன், இடவத்தை வாகனமாகவும் கொடியாகவும் பெற்றவன், நெற்றியில் திருநீறு அணிந்தவன், உமாதேவி ஒரு பாதியாக கொண்டவன், இமயமலையே தனது இருப்பிடமாக கொண்டவன். இங்கனம் தோற்றமுடைய தோற்றமுடையவராய் சேருமான் இருக்கிறார். இவர் தோற்றத்துக்குரிய காரணங்களை பல புராண கதை வழியாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இக்கதைகள் வழியாக பல அறக்கருத்துக்களும் காண முடிகிறது. இறைவன் பிறை அணிந்த புராணம். சிவன் தனது அழகிய சடமுடியில் சந்திரனை அணிந்து கொண்டு காணப்படுவார். இறைவன் பிறை அணிவதற்கு ஒரு கதை உண்டு. தக்கன் என்பான் அஸ்வினி முதலிய தன் 27 பெண்களையும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். ஆனால் சந்திரனோ ரோஹிணி என்பவளிடத்து மட்டுமே மிகவும் அன்பு செலுத்தினான். இதனை தக்கன் அறிந்து சினங்கொண்டான். சந்திரனின் கலைகள் அழிந்து போகுமாறு சபித்தான். சந்திரன் தன் 15 கலைகளும் தேயவே சிவனிடம் அடைக்கலம் புகுந்தான். அப்பெருமான் இறங்கினார். ஒற்றை கலையோடு கூடிய சந்திரனை தமது சடையில் அணிந்தார். மீண்டும் கலைகள் வளரும்படி அருள் புரிந்தார். இப்புராணத்தின் வழி உயிர்கள் அனுபவிக்கும் இன்பத்தை வளர்பிறையாகவும் துன்பத்தை தேவராயாகவும் ஒப்பிட்டு காணலாம். இனி புலித்தோல் அணிந்த புராணம் வாசி. சிவன் அணிந்த ஆடைக்கும் கலையங்கத்தை சொல்லி போடு. புலித்தோல் அணிந்த புராணம். சிவன் அணிந்த ஆடைக்கும் அணிகலன்களுக்கும் காரணமும் கதையும் இருக்கின்றன. அதனால் அதை அறிந்து பின் வணங்குதல் சிறப்புடையதாகும். தாருகாவனத்து முனிவர்கள் சிவனை அழிக்கும் பொருட்டு ஒரு வேள்வி செய்தனர். முனிவர்கள் வேள்வி தீயினின்றும் ஒரு புலி வெளிவந்தது. அதை சிவன் மீது ஏவினர். இறைவன் அந்த புலியை கொன்றார். அதன் தோலை உரித்து தன் மேலி அறையில் கட்டி கொண்டார். இன்றைக்குத்தான் ஏன் புலித்தோல் என்று வந்தது. இப்புராணத்தில் மனிதனிடம் இருக்கும் அகங்காரம் புலிக்கு ஒப்பிடப்படுகிறது. மிருக உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் உயர்ந்த உணர்வுகளுடன் மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிய முடிகிறது. சூப்பரான டாபிக், நல்லா இருக்குது. அப்ப தெரியுமேனு சிவபெருமான் புலியை அணிந்திருக்கிறார். இனி பாம்பணிந்த புராணம் படியும். பாம்பணிந்த புராணம். வேள்வி தீயிலிருந்து பாம்புகள் தோன்றின. அவை முனிவர்களின் ஆணையால் சினத்துடன் சென்றன. அந்த பாம்புகளை திருமாலினது கருடனுக்கு அஞ்சி முன்னமே தம்மிடம் அடக்கலமான பாம்புடன் ஒன்று சேர எம்பெருமான் அணிந்து கொண்டார். கருடனுக்கு அஞ்சி முன்னமே தம்மிடம் அடக்கலமான பாம்புடன் கருடன் பாம்பை கண்டா கொத்துறது தானே கருடன். அப்ப அதுக்கு அஞ்சுதான் பாம்புகள் அவர்கிட்ட தஞ்சமடைய அவர் அதுகளை தூக்கி அணிந்து கொண்டவர். இப்ப
வேள்வி தீயிலிருந்து அது தார்காவனத்து முனிவர்கள் என்ன செய்யணும், வேள்வி பெரிய வேள்வி செய்யணுமல்லோ. ஓ எனக்கு சரியான செருக்கு, தாங்கள் தான் நல்ல தியாகத்துல நல்ல கெட்டிக்காரர், தாங்கள் தான் பெரிய இதுன்னு சொல்லி வேகத்து அது வேள்வி வரக்கூடாது. அவையின் எந்த செருக்கு அவையின் சந்தர்ப்பத்திலும் ஆணவத்தை அடக்குறதுக்கு சேருமான் பிச்சை வடிவத்துல போடுறாங்க, பிச்சாடனராக. ஆஹ் அப்பதான் புலிய ஏவி விட்டவ, இப்ப பாம்புகளை ஏவி விடுவினம் அந்த வேள்வித்தியில இருந்து. அவருக்கு பயமா பாம்புக்கு? அவை வாழ்க்கையிலே ஆனையால் சிவ எங்களுக்கும் இந்த வாரது எங்கட அகங்காரங்களை அடக்கத்தான் இந்த பிரச்சனை. ஏதோ ஒன்ற வருதுண்டா எங்கட இதுகளை அடக்கத்தான் வருதுன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்புராணத்தின் வழி சமூக கெட்ட சூழ்நிலைகள் மனிதனின் கழுத்தை சுற்றி கொண்டுள்ளது. அதனை அண்டாதவாறு மனிதன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய முடிகிறது. அடுத்தது வெண்டலை அணிந்த புராணம். பாம்புகளும் சிவனிடம் சரண் புகுந்ததால் வெண்டலையை ஏவினர். அதனை இறைவன் தம் கையினால் பற்றி தலையில் சூடினர். இப்புராணத்தில் உலகம் அறியா வண்ணம் சிவன் காத்தற்போல் மனிதன் உலக நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அறியப்படுகிறது. மழு ஏந்திய புராணம். முனிவர்கள் வேள்வியிலிருந்து மழுவினை தோற்றுவித்தனர். அதனை சிவன் மீது ஏவினர். இறைவன் அதை ஆயுதமாக தங்கரத்தில் ஏந்தினார். மனிதரிடம் இருக்கும் தீய சக்திகள் நீங்க வேண்டும் என்று மழு ஏந்திய புராணத்தின் வழி அறிய முடியாது. நெருப்பேற்றிய புராணம். இறைவன் தன் கையில் நெருப்பேந்திய வண்ணம் காணப்படுவார். தாருகாவன முனிவர்கள் ஏவிய தீயை ஏந்தினர். கையில் ஏந்திய வண்ணம் நடனமும் புரிந்தார். இதனை நெருப்பை சாட்சியா வைத்து சொல்வது சத்தியமாகும். இங்கு சிவன் என்னை நம்பி வந்தால் மரண பயமில்லை, இது சத்தியம் என மனிதருக்கு சிவன் கூறுவது போல் நெருப்பை கையிலேந்தி உள்ளார். நீ அடுத்தது அப்படிங்க. திருவெண்ணீறு அணிந்த புராணம். வெண்ணீறு பூசிய சாம்பல் நிறமுடைய தோற்றத்துடன் சிவன் காணப்படுவார். இதற்கும் ஒரு புராணம் உண்டு. சிவன் அசுரர்களின் முப்புறங்களை எரித்தார். அதில் இருந்த அசுரர் வெந்து வீழ்ந்த நீட்டை அணிந்து கொண்டு சாம்பல் நிறத்தவர் ஆனார். இவ்வுலகத்தில் உள்ள உயிருள்ள உடல்கள் யாவும் ஒரு நாள் சாம்பலாகத்தான் போகும் என்ற நிலையாமை தத்துவத்தை புராணம் உணர்த்துகிறது. குடர் நெடுமாலை அணிந்த புராணம். சிவன் கழுத்தில் மாலைகள் இருக்கும். அம்மாலைகள் எலும்பு முதலியவற்றை கோர்த்ததால் ஆனவை. அக்கினி பிரளய காலத்தில் உயிர்கள் யாவும் அழிந்தன. அதில் பிரமன், திருமால் முதலிய தேவர்களும் அடங்குவர். அச்சமயத்தில் உலகம் சுடலையாய் தூய்மையை உடையதாய் தோன்றும். அழியா தன்மை பெற்ற சிவன் இறந்தவர்களின் எலும்புகளையும் குடலையும் கோத்து மாலையாக அணிந்து திருக்கூத்து இயற்றுவர். சிவபெருமானே இவ்வுலகத்தில் ஆதியும் அந்தவுமாய் அழியாது இருப்பவன் என புராணம் காட்டுகிறது. திருநீலகண்ட புராணம். சிவனின் தொண்டை பகுதியில் நீல நிறமாக இருப்பதற்கும் ஒரு கதை காரணமும் உண்டு. இத்திருப்பாற்கடலில் அமுதம் கடைவதற்கு மந்திர மாலையை மத்தாக வைத்து வாசுகி என்னும் பாம்பை நானாக கொண்டு தேவர் ஒரு புறம் அசுரர் ஒரு புறம் நின்று கடைகள் ஆரம்பித்தனர். அப்பாற்கடலில் இருந்து திருமகள், கலைமகள் முதலியோர் தோன்றினர். இதனை அக்கடைசலின் போது வாசுகி வருத்தம் தாங்காமல் விடத்தை கக்கியது. அவ்வாறு எழுந்த விடத்திற்கு அஞ்சி பிரமன் முதலிய தேவர்கள் சிவனிடம் சரண் புகுந்தனர். சிவன் காத்தற் பொருட்டு விடத்தை உண்டார். அனைத்துலகமும் சிவனாரின் உடலுக்குள் அடக்கம். அதனால் அவ்விடம் வயிற்றுக்குள் போவதற்கு முன்னே பார்வதி அம்மையார் தொண்டையில் விடம் நிற்கும்படி அழுத்தினர். நின்ற அவ்விடம் நீல நிறமாக மாறியது. அது முதல் நீலகண்டர் என அழைக்கப்பட்டார். சூப்பரா இருக்கு. சிவன் விடம் தொண்டைக்கு கீழ் இறங்காமல் பாதுகாத்து கொள்கிறார். அதுபோல் கெட்ட சூழ்நிலைகள் தன்னை அண்டாதவாறு மனிதன் பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும். கங்கை அணிந்த புராணம். சிவபுரான் தன் தடையின் மேல் கங்கை அணிந்திருப்பார். இதற்கும் ஒரு புராணம் உண்டு. பகீரத மன்னன் வடதேசத்தை ஆண்டு வந்தான். அவன் காலத்தில் பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டது. அதனால் அம்மன்னன் திருமால் குறித்து தவம் புரிந்தான். திருமால் அவன் வேண்டியபடி கங்கை ஆற்றை வரவழைத்தார். கங்கை செருக்கோடு வந்தது. இதனால் உலகம் அழிந்துவிடும் என்ற பயங்கொண்ட மன்னன் சிவனை வேண்டிக் கொண்டான். உலகை காக்க சிவன் தன் சடையை விரித்து கங்கையை தாங்கினார். அதன் வேகத்தை தடுத்து பூவுலகில்
பாயச் செய்தார். செருக்கோடு மனிதன் வாழ்ந்தால் அழிவை எதிர்கொள்வான் என்ற கருத்தானது புராணம் வாயிலாக பெறப்படுகிறது. யானை தோல் அணிந்த புராணம். சிவன் யானை தோலை போர்வையாக போர்த்தி காணப்படுவார். கயமுகாசுரன் யானை வடிவம் கொண்டு மேருமலையில் பிரமனை நோக்கி தவம் செய்தான். சிவபிரான் தவிர மற்ற ஒருவராலும் அளிக்க முடியாத வரத்தை பெற்றார். இதனால் யாவரும் அஞ்சும்படி யானை வடிவில் கயமுகன் வந்தான். இதை கண்ட மாதேவி அஞ்சினாள். சிவன் உக்கிர வடிவம் எடுத்து அவனை அழித்தார். யானையின் தோலை உரித்து போர் தருளினார். இதனை இப்புராணத்தின் வழி யானை தோலை உரித்தது மனிதனின் அகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கல் வேண்டும் என்பதனை உணர்த்துகிறது. இரவிக்கும் சிவன் இடப்பாகத்தை அளித்த புராணம். இப்புராணத்தில் இறைவன் தனது இடப்பாகத்தை இரவிக்கு அளித்ததை ஆராயப்படுகிறது. பிடுங்கி முனிவர் சிவனை மட்டும் வலம் வருவதை கண்ட உமையம்மை சினங்கொண்டாள். சிவனை வணங்குவோர் தம்மையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று கௌரி விரதம் மேற்கொண்டாள். விரதத்தின் மகிமையால் தேவியின் விருப்பம் போல் தனது உடம்பின் இடப்பாகத்தை ஈசன் தேவிக்கு அளித்தார். இதனால் ஆண் பாதியாக பெண் பாதியாக காட்சி அளித்து அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் இந்த பிருங்கு முனிவர் என்றால் தனியா சேருமானத்தை தான் கும்பிட்டது. அது ஏன் அவர் அப்படி செய்யறார், கண்ணியனை அவர் வணங்குறீங்களேண்டு அவ போய் இன்னும் அவரோட முட்டி கொண்டிருந்தா. பண்டு உருவம் எடுத்து அவன் சின்ன இடைவெளிகளாலேயே போய் வந்து கும்பிட்டவரா. அப்படி சிவன் தான் அவருக்கு சிவன் தான் அவர். அப்ப இப்புராணத்தின் வழி ஆணும் பெண்ணும் என்ற கருத்தினை உணர்த்தும் சமம் வகையில் உள்ளது. இடப வாகனம் பெற்ற புராணம். வேகம் கொண்ட பல இதை கேளும்படி இடப வாகனம் அவருக்கு அந்த இடப வாகனம் ஏன் அவருக்கு கிடைச்சதுன்றது. வேகம் கொண்ட பல உயிர்கள் இருக்க இடபத்தை வாகனமாக இறைவன் பெற்றதன் காரணத்தை இங்கு சுட்டப்பட்டுள்ளது. பிரளய காலம் தோன்றியது. இதனால் அனைத்து உயிர்களும் இறந்தனர். தர்மதேவதை அஞ்சினாள். தர்மதேவையடா பசுதான இடபம். இடபத்தின் உருவை எடுத்துக்கொண்டு சிவனிடம் அடக்கலமாயினாள். தர்மதேவதை இடபத்தின் உருவை எடுத்துக்கொண்டு சிவனிடம் பயத்தில எல்லா பிரளய காலம்டா அவர் பயந்தானே. அப்ப அடைக்கலமாயினால் சிவன் தனது வாகனமாகி கொண்டு காத்தர். அது முதல் சிவன் இடபவானத்தின் மேல் அமர்ந்து அடியாருக்கு காட்சியளிப்பார். இப்புராணத்தில் பசுவின் தூய்மை போல மனிதன் மனம் இருத்தல் வேண்டும் என அறியப்படுகிறது. பன்றியின் பல்லை அணிந்த புராணம். பன்றியின் பல்லை சிவன் தனது திருமார்பில் அணிந்ததை இப்புராணம் சுட்டுகிறது. திருமால் வராக அவதாரம் எடுத்து இரணியாக்கன் என்னும் அரக்கனை கொன்றார். அப்பன்றி உருவில் பின்னர் வெறி கொண்டு உலகத்தை துன்புறுத்தலானார் இவர் திருமால். அப்ப தேவரின் வேண்டுதோளின்படி சிவன் அப்பன்றியை அடங்குமாறு அதன் கடவாய் பல்ல புடுங்கி அணியாக கொண்டார். எனவே சிவனுக்கும் மேல் எக்கடவுளரும் இல்லை என்பதை புராணம் வலியுணர். குறிப்பு: சிவனின் தோற்றத்துக்கான காரணங்களை கந்தபுராணம் போன்ற நூல்கள் எடுத்துரைக்கின்றன. சிவனின் இனி அழித்தல் புராணம் வாசியுங்கோ. சிவனின் அழித்தல் சிவபெருமான் தொழில்களில் ஒன்று அழித்தலாகும். இறைவன் தோற்றுவித்த உயிர்கள் மீண்டும் ஒடுங்குவதே அழித்தலாகும். மேலும் உலகத்தை காக்கவும் தீமைகளை ஒழிக்கவும் இத்தொழில் மேற்கொள்ளப்படுகிறது. சிவன் நெருப்பேந்திய கையானது அழித்தல் தொழிலையே குறிக்கிறது. இத்தொழில் யாவும் தீய சக்தி கொண்ட அரக்கர்களை அழித்தலும் தேவர் மற்ற கடவுளருக்குள்ள தீய குணங்களை அகற்றும் பொருட்டும் மக்களுக்கு நற்கருத்துக்கள் வழங்குவதற்காகவும் நடத்தப்படுகிறது. திரிபுரம் எரித்த புராணம். இறைவன் தீமை செய்யும் அசுரரிடம் இருந்து இவ்வுலகத்தை காக்கும் பொருட்டு அவர்களை வதம் செய்கிறார். தாரகாசுரன் முனிவர்கள் வித்யுன்மாலி புதல்வர்கள் மற்றது தாரகாசுரன் கமலாட்சன் இன்னும் மூவர் இவர்கள் பிரம்மனிடம் பொன்னி வெள்ளி இருபாலான 3 பறக்கும் அவைக்கு 3 கோட்டைகள் இருக்கு. பொன்னாலானது பொன்னி வெள்ளி இருபாலான 3 பறக்கும் நகரங்களை பெற்றனர். மேலும் 3 நகரங்களை ஒரே பானத்தால் அழிக்க வல்லவனால் மட்டுமே தங்களுக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றனர்.
அசுரர்கள் திரிபுரம் வழியாக தாம் நினைத்த இடங்களுக்கு சென்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்படுத்தினர். தேவர்கள் சிவனை வேண்டி நின்றனர். சிவன் பூமியை தேராகவும் திங்களும் ஞாயிறும் தேர் சக்கரங்களாகவும் நான்மறையை குதிரைகளாகவும் நான்முகனை தேரோட்டியாகவும் மேருமலையை வில்லாகவும் ஆதிசேடனை நானாகவும் அக்கினியை முனியாக உடைய அம்பாகவும் பிற அமர்களை போர்க்கருவியாகவும் அமைத்துக் கொண்டு போர் செய்ய புறப்பட்டார். இறைவன் மேருவாகிய வில்லை வளைத்து போர் செய்தார். சிவன் திரிபுரத்தை அழிக்க தேவர்கள் செய்த தேரின் மீது ஏறி சென்றார். இறைவன் ஏறியவுடனே தேரின் அச்சு முறிந்தது. இதனால் இடப வடிவுடன் திருமால் சிவனை தாங்கினார். தங்கள் உதவியுடன் இறைவர் போருட ஆயுதமான என்று அமரர்கள் தத்தம் வல்லமையை நினைத்து செருக்கு கொண்டனர். அதனை உணர்ந்த சிவன் அவர்களது உதவியை ஏற்காமல் தானே புன்சிரிப்பு செய்து அரக்கர் அனைவரையும் முப்புறங்களோடு இடித்தார். சிவன் பூமியை தேராகவும் திங்களண்டா சூரியன் திங்களண்டா சந்திரன் ஞாயிறு சூரியன் சக்கரங்களாகவும் நான் மறைய இதை நீங்கள் ஒரு முந்தி சும்மா ஒரு கதையில சொன்ன நீங்கள் அதனால ஞாபகம் விளங்கிட்டது. வேதங்களை குதிரைகளால் நீங்கள் நான்முகனை தேரோட்டியாகவும் மேருமலைய வில்லாம் ஆதிசேடனை நானாகவும் அக்கினியின் முனையாக உடைய அம்பாகவும் பிற அமர்களை போர்க்க அமைத்து கொண்டு இந்த போருக்கு புறப்படத்தான் அங்க தேரின் அச்சு முறிய. அப்ப உடனே திருமால் என்ன செய்வார், அவரை இடப வாகனமா மாறி அவரை ஏந்துவார். அவர் ஒரு இந்த என்ன முப்புறத்தை பார்த்து அவர் ஒரு சிரிப்போட சிரிப்பாலேயே அந்த முப்புறத்தை ஏற்றி விட்டுட்டேன். வீழ்வித்தாங்க நேற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்க என்று சிவன் அதுலதான் மிச்சத வாசியம். ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வி தாங்கன் என்று சிவன் சிரித்த சிரிப்பினாலேயே திரிபுரம் எரிந்து வீழ்ந்தது என மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். அச்சமயத்தில் திரிபுரத்தவர்கள் தலையும் அற்று போனது. இருப்பினும் அம்மூவர்கள் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்ததால் சிவகான பதவியை சிவன் அளித்தார் எனவும் சிவன் திரிபுரம் எரித்த பின் தாமும் அவ்வெற்றிக்குரியவராக கருதி இருமாப்புடையவராய் தேவர்கள் இருந்தனர். ஆகுதுணர்ந்த இப்படி நடக்கிற ஆக்களுக்கு ஆகுதுணர்ந்த சிவன் இயக்க வடிவம் கொண்டு எதிரில் நின்ற காலை அவர்கள் இறைவனை அறியாதிருந்தனர். வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் என்று தேவர்கள் தேடும்படி சிவன் மகேந்திர மலையில் இருந்ததாக மாணிக்க வாசகர் பாடுகிறார். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமெய்தமை யார் அறிவாரோ. இது திருவாசகம். என்று திரிபுரம் எரித்தது என்பது ஆணவம் கண்மம் இன்னும் மன அழுக்குகளை அழிக்கப்படுவதாக கொள்ளுதல் வேண்டுமென திருமூலர் கூறுகிறார். இப்புராணத்தில் அசுரர்கள் அழிக்கப்பட்டாலும் சிவபுண்ணியத்தால் அருள் பெறுகின்றனர். அவர் தேவர்கள் அகந்தை நீங்க தண்டனை வழங்கப்படுகிறது. எனவே இறைவன் அவரவர்களுக்கு ஏற்றவாறு தண்டனையும் அருளும் வழங்குகிறார் என்று அறிய முடிகிறது. சலந்தரனை தடிந்த புராணம். சிவபெருமான் சலந்தரனை அழித்து தேவர்களையும் ஏனைய கடவுர்களையும் காத்தனர். சலந்தரன் என்பவன் அநேக வரத்தால் தேவர்களையும் பிரமன் திருமாலையும் வெற்றி கொண்டான். உமையம்மை மீது காமம் கொண்டு சிவனை எதிர்க்கவும் செய்தான். அவனை அழிக்கும் பொருட்டு சிவன் தமது கால் கட்டை விரலினால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்தார். அதனை அவனை எடுக்கும்படி கூறினார். சலந்தரனால் அதை எடுக்க முடியவில்லை. சிவன் அந்த சக்கரத்தை பெயர்த்தெடுத்து அவன் மீது வீசினார். அது சக்கராயுதமாக மாறி அவனை வதைத்தது. செழுஞ்சுடர் பருதியின சென்னி கோடலால் ஒளிந்திடு சலந்தரன் உச்சியே முதல் கிழிந்தது என்று சக்கரம் சலந்தரனின் உடல் முழுவதும் கிழிந்ததாக கந்த புராணம் கூறுகிறது. இப்புராணம் வழி அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்பட்டவர்க்கு அழிவு நேரிடும் என்பது அறியப்பட்டது. இனி அந்தகாசுரனை அழித்த புராணம் படியும். தேவர்களின் பலத்தை போக்குவதற்கு இறைவன் அந்தகாசுரனை அழித்தார்.
அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர் முதலானவரை துன்புறுத்தி வந்தான். சிவனிடம் அநேக வரம் பெற்றதால் அவனை யாராலும் அழிக்க முடியவில்லை. தேவர்கள் அவனுக்கு பயந்து பெண் வடிவம் கொண்டு கைலையில் இரவி கணங்களோடு இருந்தனர். இதை அறிந்து அசுரன் கைலையில் போர் தொடுத்தான். சிவன் வைரவமூர்த்தியை அனுப்பினார். அவர் சென்று அவனை சூலத்தில் கோர்த்து நடனம் செய்தார். தன் தவறை உணர்ந்து அவரை வணங்கினான். சிவன் அவன் மீது கருணை காட்டி சிவகண பதவியை அளித்தார். இத்தொன்மத்தில் அந்தகாசுரனை அழித்தருளியதில் மனிதனிடம் குடிகொண்டு இருக்கும் அசுரத்தன்மையை அழித்தல் இன்றியமையாதது என்பது உணர்த்தும். தக்கனை அளித்த புராணம். தக்கன் சிவனுக்கு மாமன். தக்கன் செருக்குற்று சிவனை ஒழித்து மற்ற தேவர்களை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய வேள்வியை செய்தான். தந்தை செய்த வேள்வியை காண அழைப்பின்றுமை வந்தான். அவளை இகழ்ந்தான் தக்கன். இதனால் சிவன் கோபம் கொண்டு வேள்வியை அழிக்கும்படி வீரபத்திரனை ஏவினார். சிவனின் ஆணையேற்று வீரபத்திரன் தக்கன் யாகத்தை அழித்தான். சினமுற்ற தக்கன் அவனை தாக்கினான். வீரபத்திரன் உக்கிரத்துடன் அவன் தலையை வெட்டினான். மேலும் எச்சன் யாகத்தின் அதிதேவதை அவனது தலையும் வீழ்த்தப்பட்டது. வேள்வியின் குரு வியாப்தி இதெல்லாம் படிக்க வேணும். என்னன்னா நாங்க அந்த திருவாசகத்துல இதுகளெல்லாம் பாடுறது எல்லாத்துலயும் பேரும் என்ன தக்கனை அளித்தார். வேள்விக்கு உதவியதால் அவனது தலை அறுக்கப்பட்டது. இது இவர்கள் மட்டுமன்றி திருமால் பிரமன் போன்றவரின் யாகத்தில் கலந்து கொண்டதால் தண்டிக்கப்பட்டனர். சிவனை மதியாத யாகத்தில் கலந்து கொண்டதற்காக திருமால் உயிர் மட்டும் உடையவராய் தண்டிக்கப்பட்டார். யாகத்தில் கலந்து கொண்டதற்கு தண்டனையா பிரமன் தலையின் கலைமகளின் மூக்கு மறுபட்டது. தக்கன் யாகத்தில் இந்திரன் முதலான தேவர்களும் கலந்து கொண்டனர். அதற்கேற்ற தண்டனையும் பெற்றனர். சந்திரனின் அழகிய முகம் தேய்ந்து அழியும்படி தண்டனையும் வீரபத்திரன் சந்திரனை அவ்வளவில் விட்டு கதிரவன் பயந்தோடவும் அவனது பற்கள் உருமாறு கன்னத்தில் அடித்தார் என்ற செய்தியை சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி நிறுத்தவாறு உந்தீபர மயங்கிட்டு வேள்வி என்று உந்தீபர என்று என்று சூரியன் பற்கள் நெறிந்தமையால் வேள்வி மயங்கிட்டென மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். பகன் என்பவன் 12 சூரியர்களுள் ஒருவன். அவன் தக்கன் யாகத்தில் வந்த தீமைக்காக கண் பிடுங்கப்பட்டது. தக்கன் அக்கினிக்கு அவியினை அளித்தான். அக்கினி கைகள் அவியை ஏற்று உண்ண திரட்டியதால் அவற்றின் கைகள் வெட்டப்பட்டது என்று அக்கினி கைகள் வெட்டப்பட்டதால் யாக நிலை உழைந்தது. இங்கனன் தேவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுவதை கண்டான் இந்திரன். தப்புவதற்காக குயில் உருவம் கொண்டு இந்திரன் மரந்து நிலையேறி ஒளிந்து கொண்டான். அவனது தோளை வீரபத்திரனால் நெரிக்கப்பட்டது. இத்தண்டனை வழங்கப்படுவதை கண்ட மற்ற தேவர்கள் அஞ்சி ஓடினர். மரணம் வந்தால் 5 பேர் எமனுக்கு என்று எமனே வீரபத்திரனை கண்டு அஞ்சினான். எமனின் உயிரையும் காமன் உடலையும் பறித்த இங்கனம் வீரபத்திரன். தண்டனையை கண்டு திருமாலும் தேவர்களும் மற்ற வரும் சிவனை வழிபட்டு வணங்கினர். சிவன் வீரபத்திரனை தடுத்தார். உயிர் இழந்த அனைவரையும் உயிர்ப்பித்தார். தக்கன் தலை தீக்கிரையாகி விட்டதால் ஆட்டுத்தலை பொருந்தி உயிர் பெற்று எழச் செய்தார். தக்கன் தனது தவறுக்கு வருந்தி சிவனை வணங்கினான். சுயருமான் அருளோடு யாகத்தை நடத்தினான். இப்புராணத்தின் வழி எக்காலத்திலும் எத்தன்மையரும் பழித்தல் கூடாது என்ற செய்தியினை அறிய முடிகிறது. காமனை எரித்த புராணம் படியும். காமனை எரித்த புராணம். கடவுள் காமன் சிவனால் எரிக்கப்பட்டு பின் அருள் பெற்றான். தாரகாசுரன் என்பவன் சிவனின் புதல்வனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என வரம் பெற்றான். அவன் தேவர்களை துன்புறுத்தினான். அதனால் முருகன் பிறப்பதற்கு சிவன் பார்வதியின் திருமணம் நடக்க வேண்டும் என எண்ணினர். இதன் பொருட்டு சிவன் மோன நிலையிலிருந்து விடுபட ரதியும் ராமனையும் வரவழைத்தனர். மன்மதன் இறைவன் மேல் மலர் கரணையை விடுத்தான். இறைவன் சினங்கொண்டு நெற்றிக் கண்ணை ஒளித்தார். அதனின்றும் வந்த தீயால் மன்மதன் சாம்பலாயினான். மன்மதன் மனைவி ரதியின் வேண்டுகோளுக்கு இறங்கி இறைவன் மீண்டும் அவனை எழுப்பினார். ஆனால் அவனது உடல் அவளுக்கு மட்டும் புலனாகும்படி அருளினார். அதனால் மன்மதனுக்கு அனங்கன் என்ற பெயர் உண்டாயிற்று. இப்பெயர் பிராணம் இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட புலன்களின் இன்பத்துக்கு அடிமையாதல் கூடாதென்று வலியுறுத்துகிறது. அருள் புராணம்.
இறைவன் தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தொழில் ஆகும். அவையன்றி மறைத்தல், அருளல் தொழிலும் அடங்கும். அருளல் என்பது ஆன்மாக்களின் பாசத்தை நீக்கி வீடு வேறு அளித்தல் ஆகும். இறைவன் அருள் புரிவது உயிர்களுக்கு பேரின்பத்தை தருவதற்காகவும் கொள்ளலாம். ஆடல் வெல்லானின் திருமணம் இறைவன் உயிர்கள் பொருட்டு செய்யும் ஐந்தொழில்களை குறிக்கிறது. அதில் அருளல் என்பது தூக்கிய திருவடி ஆகும். உயிர்களை பிறவி கடலில் நின்று தூக்கி கரை சேர்த்து அருளுவதை குறிக்கிறது. புராணங்களில் இறைவனது அருளும் கருணையும் கூறப்பட்டுள்ளது. அடியவர்க்கும் பறவை, விலங்குகள் போன்ற உயிர்களுக்கும் மற்றைய கடவுளர்களுக்கும் இடங்கி அருள் புரியும் சிவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வேடங்கள் பூண்டும் உயிர்களுக்கு அருள் புரிகிறார். வெள்ளையானை சாபந்தீர்த்த படலம் படிங்க. நாங்க முந்தைய படிச்சோம். என்னத்துல திருவிளையாடல் புராணத்துல சாபமேற்ற வெள்ளை 2 நாள் தான் படிச்சா ஞாபகம் இருக்கு. சாபமேற்ற வெள்ளை யானையின் துன்பத்தை நீங்கி அருள் புரிந்தார். சிவபெருமான் முன்பு தேவேந்திரன் வெற்றி வீரனாய் பூவுலகிலிருந்து தேவலோகம் சென்றான். அவன் வெற்றியை பாராட்டி பலரும் கையுறை நல்கினர். துருவாச முனிவர் சிவலிங்கத்தினிடத்து கிடைத்த மலரை கொடுத்தார். இந்திரன் செருக்குற்று அதனை வாங்கி தனது பட்டத்து யானையாகிய ஐராவதத்தின் மத்தகத்து மேல் வைத்தான். அது அந்த மலரின் அருமை அறியாது கீழே தள்ளி காலால் சிதைத்தது. முனிவர் கோபம் கொண்டார். வடிவ விளங்குது. ஐராவதத்தை காட்டு யானையாக கடவதன சாபமிட்டார். அவ்வாறே யானை கடம்பவனத்தில் காட்டு யானையாக பிறந்து சிவனை நாளும் வழிபட்டது. இறைவன் அருளால் சாபம் நீங்கி பழைய உருவம் பெற்று தேவலோகத்தை அடைந்தது. இப்புராணத்தை விடையவன் வரங்கள் வரங்கணல்கி விடை கொடுத்தருளினானே என்று சிவன் ஐராவதத்திற்கு பல வரங்களை கொடுத்து அருள் புரிந்தார் என திருவிளையாடல் புராணம் எடுத்துரைக்கிறது. இதன் வழி பெரியவர்களிடம் பணிபுரிபவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. குட்டி முளை பால் கொடுத்த புராணம். சிவபெருமான் பசியால் துடித்த பன்றிக்குட்டியின் துன்பந்தீர்த்து அருள் புரிந்தார். தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரிடம் 12 இளைஞர்கள் குறும்பு செய்தனர். அம்முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டார். அதன்படி 12 பேரும் காட்டினில் பன்றி குட்டிகளாய் பிறந்தார்கள். அக்குட்டிகளின் தாய் இறந்தது. பசியால் குட்டிகள் தவித்தன. தாய் பன்றியாக இறைவன் வந்தார். அக்குட்டிகளுக்கு பால் கொடுத்து துன்பம் போக்கினர். அவை பின்னர் பண்டைய அறிவு வரப்பெற்று பாண்டியனுக்கு அமைச்சராக திகழ்ந்தன. ஆனவன் புடைப்பேடையின் வடிவெடுத்தயரும் காணவன் பரல் கலங்க நேர் வந்தார் என்று பன்றிகளின் துன்பம் நீங்கும் பொருட்டு இறைவன் தாய்ப்பன்றி வடிவில் வந்தார் என திருவிளையாட புராணம் கூறுகிறது. இப்புராணம் மூலம் துன்பம் நேரும் பொழுது பிறர் உதவி புரிதல் வேண்டும் என்று காணப்படுறது. திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல இந்த பன்றிக்கு பால் கொடுத்த கதை வருகுது. ஞாபகம் இருக்கோ? இனி கருங்குருவிக்கு உபதேசித்த புராணம். இது ஒரு நல்ல கதை. வாசி. துன்பத்திலிருந்து குருவியின் துயரம் நீங்கி இன்பம் அளித்தார் சிவபெருமான். முன்னொரு காலத்தில் கருங்குருவி ஒன்று காக்கைகளால் துன்புறுத்தப்பட்டு வந்தது. அக்குருவி தினந்தோறும் சிவனை வணங்கி துன்பம் போக்குமாறு வழிபட்டது. இறைவன் அக்குருவிக்கு இறங்கி மந்திரோபதேசம் செய்தார். அதனால் தானும் கிளையும் துன்பம் நீங்கி இன்பம் பெற்றது. இச்செய்தியினை திருவிளையாடல் புராணம் சத்திய மிருத்யுஞ்சயத்தினை உபதேசித்தான். அப்ப இந்த காகம் என்ன செய்து இந்த கருங்குருவியை விட்டு திறத்த இது போய் தனியா இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேற இடத்துல போயிருந்து அங்க அதால வந்த ஒரு ஆள் தான் அதுக்கு சொல்லுது, போய் நீ இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி கொண்டு நீ இந்த கோயிலை கும்பிட அவர். அப்ப அந்த கோயில்ல போய் அது சுத்தி இறைவனை கும்பிட்டது. என்ன அப்ப இறைவன் கேட்பறான், உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி நீ கஷ்டப்படுற, ஏன் இப்படி என்ன தண்டு கொண்டு என்னையே வழிபட்டு. அப்பதான் சொல்ல அப்படி காக்க. அப்ப அவர் பிறகு இந்த கருங்குருவிகளே காக்கைகளை எல்லாரும் சேர்ந்து காக்கைகளை துன்புறுத்த அந்த காக்கைகள் இந்த கருங்குருவியை துன்புறுத்தாமல். அப்ப இங்கு கருங்குருவி தன் சுற்றத்தினோட இருத்தல் என்பது மனிதனும் தன் சுற்றத்தினரின் துன்பத்தை நீக்கி வாழ வேண்டும் என்று. அப்ப இந்த நல்ல ஒரு கதை. இது என்ன
அந்த ஆஹ் புலப்படுகிறது. உம் புலியானது மான்குட்டிக்கு பால் கொடுத்த புராணம். இங்க இதய பேரம் அடுத்தது. தாய் இழந்த மான்குட்டியின் துன்பம். ஒரு நாள் தாய்மான் தண்ணி எடுக்க ஆற்றங்கரைக்கு போட்டுது. அப்போ ஒரு வேடுவன் சுட்டு கொண்டுட்டான் அந்த மான்குட்டியின் தாய் மான்குட்டிய. அப்ப பண்டொரு நாள் பாண்டிய நாட்டில் ஒரு கடப்பங்காட்டில் தனித்து வாழ்ந்த ஒரு பெண்மான் அது தன் குட்டியை ஒரு புதரில் மறைத்து வைத்து நீர் வருக சென்றது. அப்பொழுது ஒரு வேடன் அதை ஒரு அம்பால் எய்து வீழ்த்தினான். அது தன் குட்டியை நினைத்து உயிர் விட்டது. தாய் இழந்த குட்டிக்கு இறைவன் அருளால் அக்காட்டிற்கு ஒரு பெண் புலி பால் கொடுத்து வளர்த்ததாம். அப்ப மானுக்கு ஒரு பெண் புலி பால் கொடுத்து, அப்ப அதுவும் இறைவன் ஆகமம் உம் அருளிய புராணம். இத வாசியும். ஆகமம் என்பது பதிபது பாசம் என்ற மூன்றையும் கூறுவது ஆகும். இதனை சிவனே படைத்தார். அதனை தக்கோர்க்கு அருளவும் செய்தார். ஒரு காலத்தில் உலகம் யாவும் அடங்கின. ஊழிக்காலம் வர மறைகளும் ஒடுங்கின. பின்னர் சிவன் திருமுன்னர் யாவும் தோன்றின. அப்பொழுது இறைவன் திருவாக்கிலிருந்து ஆகமங்கள் தோன்றின. ஒரு முறை இறைவன் அம்பிகைக்கு ஆகமங் நூற்பொருளை உபதேசித்தார். ஆனால் இறைவி அதில் போதிய நாட்டம் செலுத்தவில்லை. அதனால் உமை இறைவனது சாபமேற்று வலைஞனுக்கு மகளாய் பிறந்தார். இது தெரியும். இதெல்லாம் இங்கே இதை கேள்வியுற்ற மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் இறைவனது திருமுன்பு வந்தனர். அவர் கையில் இருந்த ஆகம நூல்களை வாங்கி கடலிலே வீசி எறிந்தவர். சமயம் தெரியாது இவர்களை உள்ளே அனுமதித்த நந்தி தேவரும் கடலிலே சுறா மீனாகும்படி சபிக்கப்பட்டார். பின்பு இறைவனை சாபம் தீர்க்க வேண்டி வலைஞனாகி வந்தார். நந்தி தேவர் ஆகமத்தை தாங்கிய வண்ணம் கடலில் சுறாவாக மீனவர் வலைக்கு தப்பித்திருந்தது. வலைஞரான சிவன் சுறாவினை பிடித்தார். பின் சாபத்தையும் நீக்கினார். இறைவியாகிய வலைஞமாவதை மணந்து விமோசனமும் அளித்தார். இறைவியாகிய வலைஞமாவதை மணந்து விமோசனம் பெற்றார். இறைவர் மீட்டிய ஆகமத்தை கொண்டு திருவுத்தரகோச மங்கை என்னும் தலத்தில் அம்மையாருக்கும் 60,000 சிவனடியாருக்கும் சிவயோலிக்கும் நூற்பொருளை உபதேசித்தார். இதனை பங்கிரு தவற்கு வேத பயனெலாம் திரட்டி முன்னீர் பொங்கிருஞ் சதை போலட்டி புகட்டினான் செவிகளார் என்று புராணத்தை திருவிளையாடற் புராணம் குறித்து கூறுகிறது. இப்புராணத்தில் சிவன் தண்டனை அளித்தாலும் இறுதியை அருள் புரிகிறார். மேலும் நன்மை பொருட்டு ஒருவர் அளிக்கும் தண்டனை ஏற்பது பயன் தரும் என்பது அறிய முடிகிறது. மகளிருக்கு அருளிய புராணம். சாபமேற்ற பெண்களின் துன்பம் நீங்க இறைவன் அருள் புரிந்தார். எங்க அந்த தாருகாவனத்து முனிவர்கள் பெண்கள் வந்து அவைகளின் துன்பம் நீங்க இறைவன் தாருகாவனத்து முனிவர்கள் இறைவன் மீது பற்று அற்றவர்கள். அவர்கள் போக்கை மாற்றுவதற்கு சிவன் பரதேசி குளத்திலும் திருமால் மோகினி உருவம் கொண்டும் சென்றார். சிவன் தாருகாவன பெண்களிடம் பிச்சை கேட்டார். அப்பெண்கள் அவரின் அழகில் மயங்கினர். இதனால் முனிவர்கள் கோபம் கொண்டு சபித்தனர். அதன்படி மதுரையில் வணிக மகளிராய் பிறந்தனர். சிவன் அவர்களுக்கு அருளும் பொருட்டு வளையல் வியாபாரியாக வந்தார். சாபமேற்ற ஒவ்வொரு பெண்ணுடைய கரங்களிலும் வளையல்களை பூண்டினர். அவ்வளவும் அப்பெண்களின் சாபம் நீங்க பெற்றது. இதனை மறந்து தும்புவேனடுங்கண் வணிக மாதர் சிறிது நாள் துறந்தரன்றன் அருளடைந்து துணையடிக்கண் வைகினர் என்று இறைவன் வளையல் வியாபாரிய வந்ததை திருவிளையாடற் புராணம் எடுத்துரைக்கிறது. பெண்கள் தங்கள் மனதை அலைவாய்தல் இல்லாமல் வைத்தல் வேண்டுமென இப்புராணம் உறுது. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு வந்துட்டேன். 8:30 கொஞ்சம் 3/4 மணித்தியாலம். ஓமா கரெக்ட். நல்லா இருக்கு. சரியான ஹாப்பி. ஆக்கள முகத்திலேயும் நல்ல வித்தியாசம். கதைக்கையும் அந்த இதில் படிக்கிறதால நாளாந்தம் தூய்மையாய் வாடுறது தெரியுது. நான் உங்களை 4-5 மாதத்துக்கு மேல தான் கண்டேன். அப்ப இருக்கிற கமலாண்டி இப்ப இருக்கிற கமலாண்டி இல்ல.